கிருபை கிருபை. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நீரைப்பி நீராளுகை செய்யோ. எல்லாரும் சொல்லலாமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நீரப்பே நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யோ. கிருபை ராஜா, நீர் ஆளுகை செய்யுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவர் என் கால்வெட்டிங்க, நீர் ஆளுகை செய்யுங்க. ஓ மனிதோடு துதிக்கிறோம். கிருபை நீர் ஆளுகை செய்யோ. அக்கினியும் நீரே, பெருகாற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. அக்கினியும் நீரே, பெருகாற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. மாறும் தூய ஆவியே, அப்ரச்சா உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நிரப்பி நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நிரப்பி நீராளுகை செய்யோ. ஆம்பிரியமான தேவச்சனமே, அவருடைய பிரசன்னம் இருந்தால்தான் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தேவனுடைய நாம மாத்திரம் மையப்பட எல்லா கருவித்த தெய்வத்தை ஆராதிக்கலாம். ஓ நன்றோடு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். கிருபை 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 கிருபை. ஓ நன்றோடு சோத்திரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே கண்ணியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கிருபை 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 கிருபை. ஓ நன்றோடு சோத்திரிக்கிறோம் ராஜா. ஓ நன்றோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிமல் வாசம் செய்கிறவரே கண்ணோடு சோத்திரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே கண்ணோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை 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 கிருபை. ஓ நன்றோடு சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி 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 ராஜா. ஓ நன்றோடு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஓ நன்றோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ நன்றோடு சோத்திரிக்கிறோம் ராஜா. ஓ கிருபை 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 கிருபை. உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை நீடனினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து நடந்து வரும் நீரே. எத்தனை முறை நீடனினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, உன் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, 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 உம்மையே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை மாத்திரத்தான் நான் ஆராதிப்பேன் ராஜா. உம்மை மாத்திரத்தான் உம்மை துதிப்பேன் ராஜா. உம்மை விட்டால் நான் வேற யாரும் ஆராதிக்க மாட்டேன். எல்லா கரெக்டும் தெய்வத்தை ஆராதிக்கலாமா? உம்மை நன்றோடு சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ಹೌದು ಪ್ರೇಮ ದೇವ ಜನರೇ, ಈ ಬೆಳಗಿನ ಜಾಮದ ದೇವನ ಆರಾಧನೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ದೇವನ ತುದಿಸಲು ಬಂದಿದ್ದೀವಿ.
ಎಷ್ಟು ಜನರು முழு இதயத்தோடு முழு ஆத்மாத்தோடு முழு சரீரத்தோடு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க. சில யோசனையோடு வந்து இங்கே வந்திருக்கிறோம். அது எல்லாரும் கொஞ்ச நேரம் நிறுத்தி விடுங்க. நம் தெய்வத்தை மாத்திரம் உயர்த்த வந்திருக்கிறோம். அவரை மாத்திரம் துதிக்க வந்திருக்கிறோம். அவரை நாம் மாத்திரம் மையப்படுத்த வந்திருக்கிறோம். எல்லா கரையும் தெய்வத்தை ஆராதிக்கலாமா? ஓமை நன்றோடு சூத்திரிக்கிறோம் ரச்சா. பரிசுத்த ஆவியானவரே கண்டோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ಈ ಬಡವನ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದೆ ಏಸಯ್ಯ, ಈ ದೀನಳ ಬಾಳಲು ಬೆಳಕೆತ್ತಿದೆಯ. ಈ ಬಡವನ ಬಾಳಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದು ಏಸಯ್ಯ. ಎಲ್ಲ ಕರಗಿ ತಟ್ಟಿ. ಈ ದೇವರ ಬಾಳನು ಹೇಳುತ್ತಿದ್ದೆನಯ್ಯ. ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಎಂದೋಡುಗಳು ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಎಂದೋಡುಗಳು ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ನಿನ್ ಪ್ರೀತಿಯೇ ನನಗೆ ಸಾಕಯ್ಯ, ಬೇರೇನು ಬೇಡ ಏಸಯ್ಯ. ನಿನ್ ಪ್ರೀತಿಯೇ ನನಗೆ ಸಾಕಯ್ಯ, ಬೇರೇನು ಬೇಡ ಏಸಯ್ಯ, ಬೇರೇನು ಬೇಡ ಏಸಯ್ಯ. ಈ ಬಡವನ ಬಾಳಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದು ಏಸಯ್ಯ. ಈ ದೇವನ ಬಾಳನು ಬೆಳಕೆತ್ತಿದೆಯ. ನಾನಂದಿನ ನನವರು ನನ್ನ ದಾರಿಯ ಮುಳ್ಳಾದರು. ನಾನಂದಿನ ನನವರು ನನ್ನ ದಾರಿಯ ಮುಳ್ಳಾದರು. ನಾ ಯಾರನ್ನು ನಂಬಲಿ ಏಸಯ್ಯ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟರೆ ನನಗೆ ಯಾರಿಲ್ಲ. ನಾ ಯಾರನ್ನು ನಂಬಲಿ ಏಸಯ್ಯ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟರೆ ನನಗೆ ಬಾಳಿಲ್ಲ. ನಿನ್ನ ಬಿಟ್ಟರೆ ನನಗೆ ಬಾಳಿಲ್ಲ. ಈ ಬಡವನ ಬಾಳಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದೆ ಏಸಯ್ಯ. ಈ ದೇವರ ಬಾಳನು ಬೆಳಕೆತ್ತಿದೆಯ. ಈ ಲೋಕದ ಜನರು ಮುಖ ನೋಡಿ ಪ್ರೀತಿಸರು. ಈ ಲೋಕದ ಜನರು ಮುಖ ನೋಡಿ ಪ್ರೀತಿಸರು. ನನ್ನ ಹೃದಯವ ನೋಡಿ ಪ್ರೀತಿಸಿದೆ, ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರಿಲ್ಲ. ನನ್ನ ಹೃದಯವ ನೋಡಿ ಪ್ರೀತಿಸಿದೆ, ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರಿಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರಿಲ್ಲ. ಈ ಬಡವನ ಬಾಳಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದೆ ಏಸಯ್ಯ. ಈ ದೀನಳ ಬಾಳನು ಬೆಳಕೆತ್ತಿದೆಯ. ಈ ಬಡವನ ಬಾಳಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದೆ ಏಸಯ್ಯ. ಈ ಜೀವನ ಬಾಳನು ಬೆಳಗೆತ್ತಿದೆಯ. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தர் ஆராதனையில் மகிமையாய்
நம்மத்திலே வெற்றி சிறந்தபடியினால் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துவோம். Praise the Lord, hallelujah, 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 hallelujah. Praise the Lord. கொஞ்ச நேரம் நீங்கள் தெய்வத்தை ஆராதிங்க. சொந்தமாக கண்ணை மூடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவர் நான் நீயும் நிமிகை ಮಾಡಿರುವ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೆನೆಸಿ ಉಪಕಾರಗಳನ್ನ ನೆನೆಸಿ தேவர் நாமனை மகிமைப்படுத்து. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறான்ற கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்தி காட்டுங்க. ஆமாதானே எனக்கு செஞ்சுருக்காங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நீயே ஆண்டவரே நான் சோத்ரம் 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 ஒன்றும் சொல்ல வேணாப்பா. நல்லா சோத்திரம் பண்ணு, நல்லா சோத்திரம் பண்ணுமா, போதும். ஒன்றும் சொல்லாது நீ போ. ஒன்றும் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இயேசுக்கு தான் சோத்திரம். நீ துதி கனமையெல்லாம் ஏசப்பாக்கு தான் போய் சேரும். நல்ல சோத்திர பலிகள் ஏறெடுங்க. Praise the Lord, hallelujah, 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 hallelujah. கிருபை 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 கிருபை. வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். கவனிங்க. ஆமென். இந்த பாட்டின் அர்த்தம் என்ன? தன்னுடைய நேசரை உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேனே, தன்னுடைய லவ்வரை அவள் தான் நேசிக்கிற அந்த மணவாளனை கூப்பிடுறா. வாங்க ஆண்டவரே நம்ம வயல்வெளிக்கு போவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போது அங்கே போனால் எனக்கு உச்சிதமானவைகளை நான் ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களை உனக்கு நான் காணிக்கையாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்ன தேவ பிள்ளைகளே, நம்ம ஏசப்பா நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நமக்காக சிலுவையில் ஜீவனையே கொடுத்தார். அப்போ நாம் இப்போ ஏசப்பா கூப்பிடுறோம், வாங்க என் நேசரே வயல்வெளி. வயல்வெளி என்றால் இப்போ நம்ம நின்று கொண்டிருக்கிறோமே, சபைகள் தான் ವಯಲ್ವಳಿಯಾಗಿ இருக்கிறது. ಇದುವೇ ಹೊಲವಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಾ ದೇವರೇ, ನನಗೆ ಇರುವಂಥ ಉಚಿತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿನಗೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತೀನಿ. வெளிக்கு வந்திருக்கிறோம், சபையில் வந்திருக்கிறோம். இப்போ ஏசப்பா கூப்பிடுறோம், வாங்க ஆண்டவரே வயல்வெளி எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்க ஆண்டவரே, உச்சிதமானவைகளை உமக்கு நான் காணிக்கையாக கொடுப்பேன். எது உச்சிதம்? பணமா, நகையா, நம்மகிட்ட இருக்கிற அழகா, அந்த ஒன்றும் இல்லை. நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறோம் பாருங்க, அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப உச்சிதமானது. பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், அல்லேலூயா. வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் தேசத்தில் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் தேசத்தில் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். எல்லாம் சொல்லுங்க. வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு ஆராதனை கலந்து கொள்வேன், ஆராதனை கலந்து கொள்வேன்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலேந்து ரட்சகா உம்மை துதிப்பேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலேந்து ரட்சகா உம்மை துதிப்பேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை துதிப்பேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி சொல்லுங்க எல்லாரும் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடு. நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை துதிப்பேன். நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி உம்மை நான் உம்மை துதிப்பேன். நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி உம்மை நான் உம்மை துதிப்பேன். பாருங்க என் நேசரே வயலுக்கு போவோம். பாருங்க என் நேசரே வயல்வெளுக்கு போவோம். அங்கு என் நேசத்தில் யுத்திரங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தில் யுத்திரங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். ஒரே ஒரு நிமிஷம் ஒரே கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவர் கொடுத்திருக்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று வேதம் ಉಚಿತವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಉಚಿತವಾಗಿ ದೇವರು ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟು நமக்கு இவ்வளவு பெரிய காசு செய்திருக்கு. உன்னுடையது வேண்டாம் மகளே, உன்னை ஏசப்பக்க கொடு. சில பேர் உங்களுடையதை அல்ல, உங்களுடையதை வாங்கி அவர் என்னங்க பண்ணுவார்? நீங்கள் தான் அவருக்கு வேணும், நாம் தான் அவருக்கு வேணும். மகளே பயப்பட வேண்டாம். ದೇವರು ನಿಜದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಇರುವರು, ದೇವರು ನಡೆಸುವರು. ಇಷ್ಟುವರೆಗೂ ದೇವರನ್ನು ನಡೆಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಮೇಲೆ ದೇವರು ಕೈ ಬಿಡ್ತಾರೋ அதுவே ಇಲ್ಲ. கர்த்தர் நம்மை கைவிடாமல் காக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை கைவிடாமல் காக்க வல்லவர். கர்த்தர் நம்மை இடைவிடாமல் கரம் பிடித்து நடத்துகிறார். கர்த்தர் தொடர்ந்து நம்மை காப்பாற்றுவார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவகி அம்மா கர்த்தர் மகளை பலப்படுத்தணும், கர்த்தர் சுகம் கொடுக்கும். பூமியில் இருக்கிற அன்னாள் அம்மாவுக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கு நம்முடைய ஆபிரகாம் லலிதா ஜோஷுவா, ரைச்சல் ஜோஷுவா, நம்முடைய ரூபஸ்டைய மாமா வினோத், கர்த்தர் வினோத்குமார் கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை பலத்தை கொடுக்க கர்த்தர் நாம் மயம்பட நம்ம எல்லாரும் கர்த்தரை சோத்து சாம பண்ணுவோம். பார்க்கலாம். நம்முடைய வெபி சிஸ்டருக்கு போன வாரம் ரொம்ப பலவன் ஆயிட்டாங்க. ஆண்டுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய அவன் ரூபஸை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து பாதுகாக்க கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க, சிந்தியாவுக்கு இருக்கிற எல்லாம் கர்த்தர் சிந்தியா அந்த கேன்சர் நோய்கள் முற்றில் நீங்கி போக நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதரம் அல்லவோம். சோதரம் 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 சோதரம். நம்முடைய எஸ்டர் சௌரி கேள்விப்படுறோம். சுரத்தினால கர்த்தர் அற்புத சுகத்தை கட்டளுடைய கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். சாந்தியுடைய மருமகள் ஜெயந்தி கூட கல்யாணமா அங்கே கர்த்தர் தொடணும், கர்த்தர் நாம் மயப்படணும். அதுக்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 சொல். இன்னும் இங்கே யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ இதெல்லாம் தேவனுடைய வல்லமை இறங்கி நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை கட்டளிட்டு காப்பாற்ற நம்ம எல்லாருக்கும் தண்டியோட சோதரம் அல்லவோம். சோதரம் 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 சோதரம். சாட்சிகள், சங்கீதங்கள், தேவ செய்திகள், அந்த பிள்ளைகளே காணிக்கைகள், தசமங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து அபிஷேகித்து கர்த்தர் நாமத்தை பயன்படுத்திக் கொள்ள நம்ம எல்லாருக்கும் சோதரம் அல்லவோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சங்கீதம் 104 அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 16வது வசனத்தில் 16 to last வாசித்து ஆண்டு நாமத்தை பயன்படுத்தும். கீர்த்தನೆ 104. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. 16ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಕಡೆ ವಾಕ್ಯವರೆಗೂ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ದಯచేసి அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னால் வாங்கப்பா எல்லாரும்.
வாங்க. இந்த முன்னாளர்களுக்கு இடம் இருக்கிறது இல்ல. வாங்க எஸ்ரா முன்னால வாங்க டக்குன்னு. சரின்னு வாங்க முன்னால. பாருங்க, அப்ப முன்னால வரவங்க ஆயத்து வேலை அவங்களுக்கு சோம்பேறிங்களா வாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எஸ்ரா வாங்க. ஃபோர். The trees of the Lord are full of sap, the cedars of Lebanon which he planted. The high hills are for the wild goats, the cliffs are a refuge for the rock beds. You make darkness and it is night, in which all the beasts of the forest creep about. When the sun rises, they gather together and lie down in their dens. O Lord, how manifold are your works! Wisdom, you have made them all. Earth is full of your possessions. There the ships sail about, there is that Leviathan, which you have made to play there. What you give them, they gather in. You open your hand, they are filled with good. You send forth your spirit, they are created, and you renew the face of the earth. He looks on the earth and it trembles. He touches the hills and they smoke. May my meditation be sweet to him. I'll be glad in the Lord. Sinners be conceived, wicked be known. Bless the Lord, O my soul, praise the Lord. பிரைஸ் தி லார்ட். எஸ்ரா இல்ல ஸ்டீபன் பால் பாஸ்டர் இருக்காங்களே, இளைய மகன். ஹல்லேலூயா. பெங்களூர் வந்து தங்கியிருக்கிறாரு. அவர் தம்பி. ஹல்லேலூயா. அவருக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். ஆண் பிள்ளைகள், ஒரு பிள்ளை சீஷர் தம்பிங்க இருக்கு. யாராவது சாட்சி அங்கங்கே சாட்சி சொல்லு. Praise the Lord. அப்புறம் ஃபுல் ரெடி ஆகிட்டேன். பேக் எடுத்துட்டு வெளியே வரணும். இல்லைன்னா சரி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு போகலான்ட்டு ஒரு 5 வரத்துக்கே முடியல என்னால். ஃபுல் ரெடி ஆகிட்டு இருந்தேன், வரத்துக்கு முடியல. அதுக்கப்புறம் நான் சரி ஆன்லைனில் பார்த்துக்கலாம் தான் வரல. சரி வேறு ஏதோ பார்த்துட்டு ப்ரேயர் பார்த்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப முடியல, இது வரத்துக்கு முடியல. முடிச்சுட்டு ஒய்ஃபை வந்து பாருன்னா என் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி ஒய்ஃபு நர்ஸாக இருக்கிற தொட்டு அவள் சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு ஆகிட்டு பிறகு பார்த்தாங்க. என்னை பார்த்துட்டு உடம்பு சரியாமல் இருக்கிற, சரி உன்னால் இது முடியல, வா வீட்டுக்கு போயிட்டு நான் ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறேன் உனக்குன்னு தம்பி ஒய்ஃப் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரிப்ஸ் போட்டு அப்புறமா வாமிட்டு ஃபுல் வாந்தி, எதுவுமே சாப்பிட்றதுக்கு ஃபுல் வாந்தி, தலை சுற்றல். அதுக்கப்புறம் தம்பி ஒய்ஃப் அந்த ட்ரிப்ஸ் எனக்கு
இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு ட்ரிப் போட்டு சண்டே ஃபுல்லு சண்டே, மண்டே 2 நாளும் எனக்கு ட்ரிப் போட்டு அந்த வச்சு தலை சுத்திட்டே இருந்துச்சு. ஆனாலும் அப்புறமா கூட்டின்னு போனேன். அவங்க சொன்னாங்க, சுகர் ஆவரேஜ் இதெல்லாம் எடுத்து பாருங்கன்னு. ஹீமோகுளோபினும் கரெக்ட்டா இருக்கு. தைராய்டும் கரெக்ட்டா சுகர் லெவல் 4 மந்த்து பாயிண்ட் இருந்து. அவங்க இது ரொம்ப அதிகமா இருக்கு. போட்டுக்கணும். ஓ! சரி எனக்கு வேண்டான்னு சொன்னப்போ, அவங்க ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன் இருந்தா வேண்டாம். அதே போல டெஸ்ட் எடுத்தாங்க. அது நெகட்டிவ். அதனால எனக்கு தலை சுத்தல. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இஎன்டி டாக்டர போய் பாருங்கன்னு. டாக்டர் கிட்ட போனா அவங்க சொன்னாங்க, காது இது ஆனா எனக்கு காதுல ஒரு மாரி சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்துனே இருக்கும். வந்த உடனே அது எனக்கு தலை ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொன்னாங்க, காது பிரச்சனை இல்ல. மைக்ரோன், தலக்ரோன், வர்டிகோன்றது மைக்ரோன், வர்டிகோ. இது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னாக்கா, எனக்கு எனக்கு ரொம்ப சவுண்ட் ஆவாது. ஜோரா பேசினா ஆவாது. அதுக்கப்புறம் ரொம்ப பார்க்க முடியாத இருந்துச்சு. ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும் ஒரு சவுண்டு கேட்டா. அதெல்லாம் இருக்கா? நாங்க ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க காது டெஸ்ட்டு இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இன்னும் சரியா ஆவல. காது வலி வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சவுண்டும் கேட்டு இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் ஸ்டடியா இருக்கிறேன். அ மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். என்னால நிக்க கூட முடியல. ஆனாலும் நான் இன்னைக்கு வந்து சாட்சி சொல்லணும். கடவுள் இவ்வளோ என்ன நடத்துன கிருபை. அவருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கி தாங்கி நான் உழும்போதெல்லாம் என்ன ஒரு என்னை பிடித்து என்னை வழி நடத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாஷையா எல்லாரும் ஆலயத்தில் ஜெபிச்சதுக்காக அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறமா வனிதா வனிதா கூட என்னை இட்டுட்டு போய் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு பார்க்க நான் கூட நான் நன்றி சொல்கிறேன். என் தம்பி நான் நன்றி. ஏன்னா என்கிட்ட காசு கூட ஆமென். அல்லேலூயாம். உங்கள் பேபிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர்ன்னு சொல்றாங்க. ஆமென். ஏசப்பா நம்மளை கைவிடவே மாட்டார். அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது. ஆமென். முழுகுனதுக்கு அப்புறம் ஜான் முழுகினா பழம் முழு. ஆமென். ஒன்றும் கவலை கிடையாது. ஏசப்பா நம்ம மேலே தூக்கி கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. பேபி தம்பி வந்தாரம்மா? ஆ ஆ அண்ணன் கூட இருக்கிற தம்பி தம்பி அம்மாவுக்கு அண்ணன் நான் உனக்கு மச்சான். இன்னிலேருந்து எனக்கு மச்சான்டா நீ. ஹல்லேலூயா. அதனால பிள்ளைகளே, உதவிகளை நாம் ஒரு ஆட்டம் இருக்குது கத்தருக்கு சொல்லாமல் உதவிகள் எல்லாருமே ஐயா பிஸியாக இருப்பார். நான் எங்கே போய் பிஸியாக இருக்கிறது? சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் நம்ம அதனால் இல்லைன்னா ஃபோனில் என்ன ஜெபம் பண்ணுறேன் தெரியணும். யார் யார் கூட ஒருத்தர் தவறாமல் ஜெபம் பண்ணுறாங்க தொகை ஆகிற வரைக்கும் தவறாமல் கத்தருக்கு பாருங்க. ஜோஷுவா ரைசல் யார் இன்னும் பங்கார் பண்ண எல்லாரையும் வச்சிருக்கிறேன். ஆண்டு சொல்லி அவர்கள் விடுதலை ஆகணும். கத்தர் நாம பலவீனமா இன்னொன்று கட்சிக்கு வர இன்னொன்று கத்தருக்கு ஒன்றுனா நாங்கள் வச்சோம். ஆண்டவர் நன்மை செய்கிறார். வருகிற நாளைக்கு திங்கக்கிழமை வந்து பாஸ்டம்மா பங்காரப்ப நகரில் ஒரு வாரம் உபவாச ஜெபத்துக்கு போகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. யாராவது நாங்கள் கூட தாராளமாக என்ன செய்யலாம்? போகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமென். அங்கே எப்போ அப்படி நாம் எப்போ நமக்கு இருக்காது. ஏன்? ஆமென். நம்ம போகிற இடத்துல அங்கே கால் நீட்டும் போது அவ்வளோதான். என்ன பண்ணிக்கணும்? நான் 2 அட்டாச்
நோ சென்டிமெண்ட். சொல்லுங்க, நோ சென்டிமெண்ட், நோ அட்டாச்மெண்ட், ஒன்லி அட்ஜஸ்ட்மெண்ட். லைஃப் காரணம் அட்ஜஸ்ட்மெண்ட். பாஸ்டர்மா கேட்டது ஒரு பொருள் கூட இது வரைக்கும் நான் இல்லைன்னு சொன்னது இல்லைங்க. 25 வருஷமா கப்பன் பார்க்கு கூட்டு போனேன் ஃபஸ்ட்டு. அன்னைக்குலேருந்து கேட்க ஆரம்பித்தாங்க. ஒன்றும் நான் இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னதே இல்லை. என்ன ஒன்றும் வாங்கி கொடுத்தது இல்லை. அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அதானே டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தானேம்மா உனக்கு? டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தானே? ஆமாம், மேலே விட்டு அதானே வாணி. அதுக்கு என்ன வாணி, அவ்வளோதான் வாணி. சிங்கப்பூர் கூட்டு போனேன். ஹோல் ஷாப்பிங் ஷோ யூ, ஒன்லி சீயிங், டோன்ட் டச்சிங். என்ன வேண்டாலும் என்ன பண்ணு, பாரு, என்ன வேண்டாலும் பாரு, நாங்கிற நீ பாரு. ஆனால் எது என்ன பண்ணாத, அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஒரு சாட்சி நாம் கேட்டுட்டு இன்றைக்கு நம்ம மத்தியில் மகள் ஜெஸ்ஸி நமக்கு ஒரு 20 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை கேளுங்க. ரெண்டாவது வாங்க, கர்த்தருக்கு சோதரம். அவர் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறார். நம்ம பாஸ்டர் பவுல் சிங்னு ஒருத்தர் வந்தால் திருச்சியிலேருந்து, அவங்களோட விசுவாசி தான், நல்ல பிள்ளை அவர். ஆட்சி தான். கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி நான் வந்துட்டு பிறந்து வளர்ந்து 11 வருஷம். எனக்கு ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் இயேசு என்கிற வார்த்தையை எப்படி இயேசு படிப்பா அப்படின்னு அந்த பையன் வந்து பயன்படுத்துற எனக்கு ஆச்சரியம். ஆனால் அதுக்கப்புறம் அதே சமயம் மூலியமாக ஒரு என்கவுண்டர் நடந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க. ஒரே நாளில் ஒரு அற்புதமாக, இல்லை ஒரே செகண்டில் அற்புதம் ஆண்டவரே வந்து. சில பேருக்கு தேவ தூதனே வந்துட்டார் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அந்த எனக்கு அப்படி நடக்கல. நிறையா என்கவுண்டர். இப்படியாவது ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளணும், என் மூலியமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக துரத்தி வந்தார். நான் விலகி போனாலும் அவர் என்னை தேடி வந்தார். நான் மறந்தாலும் அவர் என்னை மறக்கலை. என்னை என்றைக்குமே கைவிட மாட்டேங்கிற அந்த நிச்சயத்தை எனக்கு உறுதிப்படுத்தினார். பல பேர் வந்துட்டு அதே வார்த்தை என்கிட்ட சொல்கிறாங்க. ஒரே சமயத்தில் எனக்கு அறிந்த நிறையா பேர் ரட்சிப்புக்குள்ளார வராங்க. என்னைய மாதிரி இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிறவங்க. என்னைய மாதிரி ஹிந்து குடும்பத்தில் இருந்த என்னுடைய சார், நான் டியூஷன் போயிட்டு இருந்தேன், அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் எனக்கு தேவனுடைய வார்த்தையை சொன்னார். அதே சமயம் என் ஃப்ரெண்டு மூலியமும் எனக்கு தெரியப்பட்டது. இவ்வளோ பேர் எனக்கு சொல்கிறப்ப எனக்கே ஒரு சந்தேகம், மார்க்கத்தில் இருக்கேன், ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவனை பற்றி எனக்கு ஒரு புரிதலே இல்லாமல் இருந்தது. நிறைய கேள்விகள் எனக்குள்ளாரே இருந்தது. பாருங்கள், நான் வந்து சாமி யோசிப்பேன், நடக்குது, ஆனால் எந்த சாமி பண்ணுதுன்னே தெரியல எனக்கு அப்படின்னு யோசிப்பேன். அதுக்கப்புறமேட்டு தான் ஆண்டவர் தான் உண்மையுள்ள தேவனுங்கிறத நான் சார் மூலியமாக சுவிசேஷம் கேட்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நிறையா மெசேஜஸ் கேட்டோன்னேவும் சர்ச்சுக்கு போகல. பாருங்கள், இருதயம் எவ்வளோ அடைக்கப்பட்டிருக்குன்னு. எவ்வளோ ஒரு தடவை நம்ம கேட்டாலும் அந்த கேட்ட ஒரே நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை மாற போகிறதில்ல. நம்ம தொடர்ந்து அதில் நிலைத்து இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நியூ இயர் சர்வீஸ் வந்து அட்டென்ட் பண்ண பார்ப்பேன். என்னால் சர்ச்சில் போய் தேவனை ஃப்ரீடமோடு ஆராதிக்க முடியாது, ஃப்ரீடமோட தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது. ஆனால் அந்த வாஞ்சை உள்ளார இருக்கும். வீட்டுக்கு தெரியாமல் தான் போகணும். ஸோ அட்லீஸ்ட் நியூ இயருக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் நியூ இயர் சர்வீஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன். வேறு எதுவுமே போக மாட்டேன். வேறு எதுவும் போக முடியாது, ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் நியூ இயர் சர்வீஸ் மட்டும் போக ஆரம்பித்தேன். மறுபடியும் ஆண்டவர் நிறையா பேச ஆரம்பித்தார். வேதத்தின் மூலியமாக பேச ஆரம்பித்தார். பாடல்கள் மூலியமாக தொட ஆரம்பித்தார். அவர் நான் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தை வளர்த்து கொண்டே இருந்தார் எனக்குள்ளார. ஆனால் இன்னும் என்னால் சர்ச்சில் ரெகுலராக போய் இது பண்ண முடியல. அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்கும். அப்போது இதே மாதிரி தொடர்ந்து போகிறப்போ ஒரு
நிறைய விஷயங்கள் நடந்தது என் வாழ்க்கையில். எப்பெல்லாம் வந்து பாருங்கள், நிறைய பேர் உலகத்தில் ஏத்திஸ்ட்டு, கடவுளே நம்பாமல் இருக்கிறவங்க, வேறு மார்க்கத்தில் இருக்கிறவங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஏதாவது ஒரு தேவை, ஒரு ஆபத்து காலம்னு வரப்போ திடீர்னு சொல்லுவாங்க, நான் கடவுளை நம்பலை, ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ருவாங்க. கடவுளே நம்பாதவங்க கூட கடவுளை நம்பிட்டு தான் இருக்காங்க. கடவுளோட இரக்கம் அவங்களுக்கும் இருக்குது, இது அவங்களுக்கே தெரியாது. இதுதான் உண்மையான விஷயம். இப்படியே போகிறப்போ ஒரு ஃபஸ்ட்டு என்கவுண்டர் என் வாழ்க்கையில் எப்போ நடந்ததுன்னா 12th ஸ்டாண்டர்டில் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல மார்க் வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். ஏன்னா நான் 10th வந்துட்டு ஒழுங்காக மார்க் ஸ்கோர் பண்ணல. அப்போ நான் வந்து 12th ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், இயேசு என்கிற வார்த்தை என்னை தொட்டது, ஆனால் நீங்கள் தான் உண்மையான தேவன். எனக்கு ஏதாவது ஒரு பாருங்கள், இயேசுக்குள்ளார வரப்போ எல்லாருக்குமே ஒரு அற்புதம், அதிசயம் தேவைப்படுது. முதல்ல ஆண்டவர் யாரையாவது சந்திக்கிறப்ப அவங்க உறுதிப்படுத்துகிறாரு. ஆண்டவர் பாரு இவ்வளோ வல்லமை உள்ள தேவன்னு காட்டுறாரு. ஆனால் அதுக்காக நம்ம அற்புதம் அதிசயத்தை சார்ந்திருக்காமல் ஆசீர்வதிக்கிறவரே சார்ந்துலாம் நித்திய காலம் அது தொடரும். அதுதான் உண்மை. ஸோ 12th படிக்கிறப்போ நான் வந்துட்டு ஒரு மார்க் எழுதிட்டு ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கை எழுதினேன். சும்மா அந்த மார்க்கை எழுதினேன். எனக்கு இந்த மார்க் வந்தால் நான் மன நிறைவாக இருப்பேன். அதை எழுதிட்டு நான் போய் பார்க்குறேன், நான் எழுதின அதே மார்க் அங்கே வந்து. இதுதான் ஃபஸ்ட் என்கவுண்டர். அப்போ தான் நான் யோசித்தேன், நான் எழுதுனது இது வரைக்கும் எனக்கு கேட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. எழுதுனது அச்சு பிசறாமல் அதே விஷயம் அப்படியே அங்கே எனக்கு கிடைத்தது. அப்போ தான் நான் யோசித்தேன், பாருங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி யோசிக்க தோணுது. இப்படி தெரிஞ்சிருந்தால் இன்னும் நிறைய மார்க்கே எழுதியிருப்பேனே. இவ்வளோ வல்லமை உள்ள தேவன் இவ்வளோ பண்ணுவாருன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கே நான் வந்து எழுதி வச்சுட்டு வந்திருப்பேனே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் பலப்பட ஆரம்பித்தேன். இந்த அற்புதங்களை பார்க்க பார்க்க விசுவாசம் நமக்குள்ளார வளருகிறது. தேவனே எனக்கு எல்லாம் செய்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு நிச்சயம் என் இருதயத்துக்குள்ளார வருது. சூழ்நிலையை காட்டிலும் தேவன் மேலானவங்கிற நிச்சயம் வருது. இதே மாதிரி இந்த வார்த்தையை பேச ஆரம்பித்தேன், அறிக்கை செய்ய. காலேஜில் என்னால் படிக்க முடியாத பலனே இல்லாத நேரத்தில், வியாதி வந்த நேரத்தில், எல்லா நேரத்துலையும் அறிக்கை செய்ய தேவன் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2022 இப்படியே காலங்கள் போச்சு. ஆனால் சர்ச்சில் போய் தேவனால் ஆராதிக்க முடியல. ஃப்ரீடம் இன்னும் கூட என்னால் ஃப்ரீயாக ஆராதிக்க முடியல. தெரியாமல் தான் வந்து சர்வீஸ் எங்கள் சர்ச்சில் வந்து வர்ஷிப் எடுப்பேன். ஸோ எல்லாருக்கும் முன்னாடி அங்கே இருக்கணும். சண்டே தெரியாமல் நானே ஒளிஞ்சு தான் வருவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நிச்சயத்தோடு சொல்ல முடியும், தேவன் ஒரு நாள் என் குடும்பத்தையும் தொட்டுருவார், அவரே கூட்டிகிட்டு வந்துடுவார். ஏன்னா தேவன் என்கிட்ட பேசின காரியம் என்னென்னா, அம்மா அப்பாவா நானா. அப்போது ஒரு நிச்சயம் இருந்தது என்னன்னா, நான் தேவன்கிட்ட போனேன்னா ஒரு நாள் அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு வந்துடுவார். ஆனால் அம்மா அப்பாட்ட போனால் தேவன் கிடைக்கும். அதுதான் ஒரு நிச்சயம். இது இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ ஒரு 2022 வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். 2022 நான் படித்து முடிச்சுட்டு ஒரு என்னைய காட்டிலும் மோசமாக படித்தவங்கலாம் கூட வேலைக்கு போயிட்டாங்க. எனக்கு ஒரு ஏக்கமாக இருந்தது, என்னப்பா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு ஏதாவது ஒன்று வெளிக்காட்டுங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை திறங்க, பேஷனேட்டாக இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி சயின்டிஸ்டாக. இது சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு சின்ன பையனாக ஒரு எல்கேஜியில் அந்த மாதிரி இருந்தப்போ யார் என்ன கேட்டாலும் நான் என்ன சொன்னால் நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு. இது எனக்கே தெரியாது. எனக்கு அதை நினைவுபடுத்தினார் மறுபடியும், இதுக்கு தான் நான் உன்னை அழைத்திருக்கேன் அப்படின்னு. இப்போ மறுபடியும் அந்த 2022 நான் இருக்கேன். ஒரு 6 மாதம் என்ன பண்ணுறதுனே தெரியல. தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கேன். எப்போ பார்த்தாலும் வேதம் வாசிப்பேன், எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்பேன், எப்போ பார்த்தாலும் ஒரு சமூகத்திலே இருப்பேன். யாருமே தெரியாது, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது. ஏன்னா நான் கோவிலில் தான் படித்து முடித்தேன். இப்போ யார் தான் உதவி செய்வா அப்படின்னு எதுவுமே தெரியாது. அதே சமயம் எங்கள் குடும்பத்திலையும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடல்நல மோசமாக இருந்தது. இந்த மாதிரி பல விஷயம் இருந்தது, எல்லாமே எனக்கு சூழ்ந்து இருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார், வாழ்க்கையில் நான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அதை நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். அப்போ முடிவெடுத்தேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த சத்துரு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, தேவன் அதை காட்டிலும் மேலானவர் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தோட முதல்ல போய் ஞானஸ்தானம் எடுத்தேன். வாழ்க்கையே மாறிச்சு. அவ்வளோதான். எங்கள் பாஸ்டர் என்கிட்ட கொடுக்குறப்ப சொன்னார், இப்போ நான் அவன் கொடுக்குறேன், இப்போ புது மனுஷனாகி வருவேன், இனி உன் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னாரு. உன்னையே கொண்டு தேவன் பயன்படுத்துவார், ராஜ்யத்தை கட்டுவார்னு. எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது. ஆனால் தேவன் என்னை பயன்படுத்த, அதுதான் அவருடைய வல்லமை. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதுதான் அந்த நிச்சயம்தான். அந்த நிச்சயம்தான் எனக்குள்ளார இன்னைக்கு இங்கே உறவுகளை பார்க்க வைக்குது. இன்றைக்கி கூட நான் எங்கே வந்திருக்கேன்னு எங்கள் வீட்டில் தெரியாது. இன்றைக்கி கூட நான் இங்கே சர்ச் அட்டன் பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் தெரியாது. இன்றைக்கி கூட நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேங்கிறது தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தின்படி எல்லாம் போகுது. அதுதான் அவருடைய கிருபைக்கு நன்றி. இந்த உறவுகளை பார்த்தமைக்காக நன்றி. குடும்பம் இன்னும் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்படுங்கிற அந்த விசுவாசம் எனக்கு நிச்சயமாக இருக்குது.
ஆமென். தேவன் என்னை பல காரியத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார். பல விஷன் எனக்கு காமிச்சிருக்கிறார். இன்னும் இப்படி தான் வருங்காலத்தில் நடக்கணும், இப்படி தான் செய்யணும். அந்த அந்த எல்லா மைட்டையும் அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் தேவனாக இருக்கிறார். அந்த பவர்ஃபுல்லை நமக்கும் கொடுத்துருக்கிறார். நாம் தைரியமாக ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு. தோற்று போகிறத பற்றி ஒரு நாளும் கவலைப்படாமல் ஜெயம் கொடுக்குற தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு முன்னாடி செல்லணும். அதுதான் அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். அதுதான் அந்த விசுவாசத்தோடு நம்ம போகணும். செல்லும் இடமெல்லாம் ஜெயம் கொடுக்குற தேவன் என்னோடு இருக்கிறார். முக்கியமான ஒரே ஒரு வசனம், ரொம்ப தொடப்பட்ட ஒரு வசனம் ஆரம்ப காலகட்டத்தில், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனம் தான் எந்த ஆபத்து காலம் வந்தாலும் அவருடைய பலன் என்னை விட்டு போகாது. அந்த பலத்தினால தான் எல்லா காரியங்களும் நான் ஜெயம் எடுக்கிறேன். சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், இல்லை என்னை காட்டிலும் நல்லவர்களாக இருக்கலாம், என்னை காட்டிலும் திறமைசாலியாக இருக்கலாம், ஆனால் தேவன் என்னை தெரிந்து கொண்டாருன்னா என் மூலியமாக தான் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதுதான். தேங்க்யூ. அல்லேலூயா. என்ன வயசு? 24. அவர் என்ன வர்க்கத்தில் விஞ்ஞானியாக இருக்கிறார். ஆமென். நோய்க்கு, கேன்சருக்கு இன்னும் விதமாக எப்படி மருந்து கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி. ஆமென். அவரை பார்த்ததுல கேன்சர் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சு. ஏன்னா விஞ்ஞானி எங்கே இருக்கிறாரு? கூடவே இருக்கிறார். சாப்பிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். God bless you. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறா, அவருடைய தாய் தப்பன் ரட்சிக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுத பயமாக இருந்துச்சு. அதுக்கே எக்ஸாம் போகும்போது எனக்கு பயமாக இருந்துச்சுங்க. இப்போ தம்பி சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குமா பாருங்க. நான் எக்ஸாம் நான் இல்லைங்க, அப்படியே பயப்படுறேன். நான் தெரிஞ்சதை எழுதிட்டு வாங்க. அப்போ கூட ஐயா ஏதோ என்ன மாதிரி செய்ய, ஏன் நீ பயப்படுற அப்படின்னா என்ன பண்ணணும் ஐயா? நான் போகல எக்ஸாமுக்கு. எக்ஸாம் போகிறதுனால தான் நரம்பு ஆடுதுண்ணா. போகாத, பிரச்சனை அப்படின்னு அவளுக்கு நரம்புலாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. நான் போகிறேயா அப்படின்னு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் வாழ்நாள் முழுதும் நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது நினைக்காதீங்க. ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போது நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். நம்ம மத்தியில் மகள் ஜெஸ்ஸி அவர்கள் முன்னால் வந்து சரியா 20 நிமிஷம் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க ரொம்ப சந்தோஷம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் இந்த மேடையில் வந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். நீங்கள் எனக்கு விசுவாசிகள் இல்லை, இயேசுவுக்கு சீஷர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இன்றைக்கு அடிமை உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை போதி பாராட்டினக்கு இன்றைக்கு வேத தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஒரு நிமிஷம் கண்கள். அன்பும் இருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் எங்களுடைய ஆராதனை கர்த்தர் மகிமை பற்றி இப்பொழுது உடைய வார்த்தை இருக்கிறோம். இடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலை வார்த்தையாக ஜீவ தண்ணீரை கர்த்தர் புறப்பட பண்ணுவீராக. உங்களுடைய தாகங்களை தீர்க்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். எங்களுடைய இருதயங்களிடம் அன்பு ஊற்றப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமேன். இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போவதில்லை. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் கெட்டு போவதில்லை. ஆமென். இன்றைக்கு நல்ல ஒரு ஜீவனுள்ள சாட்சி நாம் கேட்டோம். ஆமென். இயேசுவை நம்பி வந்த எந்த மனுஷனையும் கர்த்தர் கெட்டு போக விட மாட்டார். ஆமென். இது அழகான இந்த 16வது வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் இல்லைங்களா? யாரும் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இதில் தேவன் அப்படின்றவருக்கு அறிமுகம் இருக்கு.
அவருடைய சொந்த குமாரன் என்பவருக்கு அறிமுகம் இருக்கு. ஆனா விசுவாசிக்கிற எவனோனா அவங்களுக்கு அறிமுகம் இல்லை. ஆனா தகுதி விசுவாசம். ஆமென். இந்த உலகத்துல நீங்க நம்ம பல பேர் பலவிதமான சூழ்நிலையில கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். பலவீனம் ஒரு, வியாதி ஒரு பக்கத்துல, பிரச்சனைகள், அவமானங்கள், சிந்தைகள், பொருளாதார பிரச்சனை, இது எல்லாம் நம் கடந்து. சில சமயம் மனுஷர்கள் நம்மை பார்த்து, நம்ம பிரச்சனையை பார்த்து இவங்க எப்போ கெட்டு போவாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் ஏற்கனவே இவன் கெட்டு போயிட்டாங்கன்னு தீர்மானம் பண்ணிட்டு வாங்க. சில நேரங்களிலே நம்மளை சுற்றிலும் என்ன இருக்குது, கெட்ட நபர்கள், கெட்ட காரியங்கள், ஒரு கெட்டதான காரியம் நம்ம சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஆயிடுவேன் ஸ்கூலுக்கு போடக்கூடாது, ஏன்னா பசங்க கெட்டு போயிடுவாங்க, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது, இந்த ஏரியாவில் இருக்கிற யாருமே. இப்படி ஜனங்க ஒரு ஏரியாவை பார்த்து, ஒரு நாடை பார்த்து, குடியை பார்த்து, உடையை பார்த்து, ஆடையை பார்த்து, சேரக்கூடிய நண்பர்களை பார்த்து, சூழலை பார்த்து, நம்மளுக்கு இருக்கிற வறுமையை பார்த்து, வியாதியை பார்த்து இவன் கெட்டு போனவன் என்று சொன்னாலும் நம்மை கெட்டு போகாமல் வைப்பதற்கு நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். அவர் நம்மை கெட்டு போகாமல் நம்மை காக்கும்படி, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவர் கொடுத்தது என்ன தெரியுமா, குமாரனை கொடுத்தார். அவர் எப்படி கொடுத்தார்? 14 இப்ப இயேசு சொல்றாரு, நான் தான் அந்த ஒரே குமாரன். பிதா உங்க மீது அன்பாய் வைத்ததுனால, உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பினாலே என்னை கொடுத்தது. இப்பொழுது நீங்கள் வாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் அடையும்படிக்கு என்ன செய்யப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். நல்லவரா உயர்த்தப்பட, எப்படி உயர்த்தப்படணும்னு சர்ப்பமானது மோசேனால் வனாந்திரத்தில், சர்ப்பம் மோசே வனாந்திரம். ஆமென். எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்க, சர்ப்பம் மோசே வனாந்திரம். இயேசு முதல் முறையாக, ஒரே முறையாக தன்னை யாருக்கு ஒப்பனையாய் பேசுகிறார்? சர்ப்பத்துக்கு ஒப்பனையாய் பேசுகிறார். இயேசுவுக்கு ஒப்பனையாய் நிறைய காரியங்கள் இருக்கு. 4 இயேசுவுக்கு 4 முகங்களை காட்டுகிறது. மத்தேயு எழுதின இயேசுவை ராஜாவாக காட்டுகிறது, முகம் அவருக்கு. மார்க் எழுதின காளையை காட்டுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் இயேசுவை மரனாய் காட்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் இயேசுவை கழுகு காயலை காட்டுகிறது. கழுகுக்கு நேர் எதிரி யார்தான்? ஆனா அதே சுவிசேஷத்தில் இயேசு தன்னை சர்ப்பத்துக்கு, இங்க இயேசு சர்ப்பத்துக்கு ஒரு யார்கிட்ட பேசுறாருன்னா, 1ஆம் வசனம், அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். போதும். ஆமென். இங்கே இயேசு மோசேனால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நிக்கதேமு எண்ணப்பட்ட ஒரு யூதனும், யூதர்களுக்கு தலைவனும் மற்றும் பரிசேயனுமாய் இருந்தான். இவன் ராக்காலத்திலே வந்து இயேசுவை பார்த்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிவேன். அப்புறம் சொல்றாரு, ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்ற. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றுமே. இப்போ இந்த நிக்கதேமு சொன்ன தப்பு என்ன? ஏதாவது இயேசுவை பத்தி தப்பா சொன்னார்? ஆனா தப்பு இருக்குது. அவர் சொன்னாரு, நீர் தேவனிடத்தில் இறங்கி வந்த அங்கதான் தப்பு. ஆமென். இயேசு ஒரு போதகனா இறங்கி வரவில்லை. இயேசு வெறுமனே ஒரு அற்புதம் செய்கிறவராக இறங்கி வரவில்லை. இயேசு வெறுமனே உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக வரவில்லை. உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படி அவர் சிலுவை சுமக்க வந்தவர். நிக்கதேமு இயேசு தேவனிடமிருந்து வந்தார் என்று விசுவாசித்தான், ஆனால் இரட்சகர் என்று விசுவாசிக்கவில்லை. ராத்திரியில வந்து யூதர்கள் மற்றவர்கள் என்னை தப்பாய் புரிந்து கொள்ளக்கூடாது, இயேசுவிடத்தில் பேசுறது யாரும் பார்க்க கூடாது என்று ஒரு அவிசுவாசம் இருக்கிறது.
விசுவாச போர்வையில வந்து இயேசுவிடத்தில் பேசினான். இயேசு ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில். ஆமென். மறுபிறப்புக்கும் தேவன் உயர்த்தப்பட்டதற்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஆமென். இயேசுவை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள்? ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாட்களிலே இயேசுவை அற்புதத்திற்காக விசுவாசிக்கிறீர்களா, இல்லை அவர் உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆமென். இயேசுவை பல காரியத்துக்கு விசுவாசிக்கலாம், ஆனால் ஆவியில பிறக்கிறது என்பது சிலுவையில அறையப்பட்ட இயேசுவினாலே மாத்திரம்தான் நமக்கு நித்திய ஜீவன். ஓ, கலிலேயா கடலில மீனை பெருக்கினவராலே அல்ல, அப்பத்தை பெருக்கினவராலே அல்ல, பெத்லகேமிலே பிறந்த இயேசு மாத்திரம் அல்ல, கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், ஓ உங்களுக்காக எனக்காக மரணத்தை ருசி பார்த்தவரே இயேசு. இவன் மறுபிறப்பை குறித்து பேசின உடனே யூதர்களுக்கு மறுபிறப்பு என்பது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல. நிக்கதேமு மறுபிறப்புன்னு சொன்ன உடனே அவனுக்கு புரியாததை போல இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கிறான். இயேசு 10ஆம் வசனத்தில் சொல்றார், அவனை நோக்கி, இஸ்ரவேலின் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? ஆச்சரியப்பட்டார் இயேசு. நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் மறுபடியும் பிறக்கிறேன்னு நான் சொல்றேன், உனக்கு தெரியலையா? ஏன்னா மறுபிறப்பை குறித்து பேசிய வருவார், அவரை நம்மை மறுபடியும் பிறப்பை குறித்து பேசுவார், நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பார் என்று யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே இயேசு நேரடியாக மறுபிறப்பை குறித்து பேசும் பொழுது நிக்கதேமு அதை உதாரணத்துக்கு சொல்ற, யோவான் ஸ்நானகன் யோர்தானிலே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது, மன திரும்புகள் தேவனுடைய ராஜ்யம் சமீபா இருக்குது என்று சொன்ன பொழுது சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து கேட்டார்கள், நாங்கள் எதிர்பார்க்கிற மேசியா நீர்தானா? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வசனம் இருக்கிறது? ஆமென். யோவான் ஸ்நானகன் பேசுகிறதை பார்த்த உடனே யூதர்கள் தெரிந்து கொண்டார்கள், ஒருவேளை இவன் மேசியாவா இருப்பானோ, ஏனென்றால் மறுபிறப்பை குறித்து பேசுகிறான். உடனே யோவான் சொன்ன, நான் அல்ல, எனக்கு பின்பதாக ஒருவர் வருவார். இங்க ஆனால் நிக்கதேமுக்கு புரியல. நிக்கதேமுக்கு புரியாததுனால இயேசு மோசேயின் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். இப்ப திருப்பி கொள்ள, மோசே உயர்த்தின சர்ப்பம் என்ன? புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4 வசனங்களிலிருந்து, அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமென். இப்ப இந்த சம்பவங்களை நாம் வாசித்தோம், எல்லாருக்கும் புரிஞ்சு. இந்த சர்ப்பம் என்று சொன்னாலே, சர்ப்பம் என்னைக்கு பாருங்க, இயேசுவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை சொன்னா இயேசுன்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம், அது அழகா இருக்கும். சிங்கம் இயேசுன்னு சொன்னா, சர்ப்பத்தை வச்சுட்டு இது இயேசுன்னு சொன்னா என்ன பண்ண, நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா சர்ப்பம் தீமைக்கும் பாவத்துக்கும் மரணத்துக்கும் வேதம் முழுவதிலும் சர்ப்பம் அதற்கு காரணமாக இருந்தது. பிசாசானவன் தோட்டத்துக்குள் நுழையாத பட்சத்தில் தோட்டத்தில் இருந்த சர்ப்பத்தை கொண்டு ஏவாளை வஞ்சித்தான். இந்த சர்ப்பம் முதல் முறையாக ஏவாளிடத்திலே தேவனுக்கு விரோதமாக பேசினதினாலே அவள் கனியை புசித்து பாவம் அவளுக்குள் வந்து மனிதர்களுக்குள்ளாய் என்ன வந்துருச்சு, மரணம் என்பது ஆளுகை அவருக்குள்ளாய் கடந்து வந்தது. இப்போ வனாந்திரத்தில் இருக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இதுவும் ஒரு சர்ப்பத்தின் ஆவிதான். ஆமேன். தேவனுக்கு விரோதமா என்ன பேசுறாங்கன்னா, இவங்க நடந்து வந்து என்ன ஆயிட்டாங்க,
சோர்வாயிட்டாங்க. வலி, ஒரு பக்கம் வலி வேதனையில இருக்கிறாங்க. அதனால மனமடிவு ஏற்பட்டு இருக்குது. மனமடிவுனால ஆவியானவர் விரோதமா பேசுறாங்க. ஆனா அதுக்கு காரணத்தையும் அவங்க விரோதமா என்ன பேசுறாங்கன்னா, கர்த்தருடைய பாதுகாப்பையும் அவருடைய பராமரிப்பையும் குறித்து முறுமுறுத்தார்கள். இங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேவனால் அனுப்பப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் நடந்து கொண்டு வந்த வண்ணாந்திரத்திலே ஏற்கனவே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நிறைந்த வண்ணாந்திரம்தான். அங்கே தேள்கள் இருந்தது, அங்கே விஷப்பூச்சிகள் இருந்தது, விஷம் நிறைந்த விலங்குகள் அந்த வண்ணாந்திரத்தில் இருந்த போதிலும் இந்த 40 வருஷம் ஒருவனையும் தொடாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வந்தார். ஆனால் இப்பொழுது எங்களை மறிக்கவா கொண்டு வந்தீர் என்று மரணத்தை சொன்ன பொழுது தேவன் கொஞ்ச நேரம் மரணத்தை பற்றியா பேசுகிற, என்னுடைய பாதுகாப்பை பற்றியா நீ கேள்வி கேட்குற, என்னுடைய பராமரிப்பு, இந்த ஆகாரம் எங்களுக்கு வெறுப்பாய், அவன் சொன்ன வெறுப்பின் ஆகாரம் மண்ணா. சில நேரம் நம்முடைய பிரச்சனையில் ஜபம் வெறுப்பு, வேத வாசிப்பு வெறுப்பு, சபைக்கு போகிறது வெறுப்பு தான், வெறுப்பாக இருக்குது. ஆனால் அங்கே தான் பராமரிப்பு, அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. கொஞ்சம் கூட தேவனுடைய அனுகிரகத்தை இவர்கள் அந்த நேரத்தில் அவங்க வலி நிமித்தம் புரிந்து கொள்ளாமல் கொஞ்சம் கர்த்தத்தை பாதுகாப்பை விளக்கினார். ஏற்கனவே காலுக்கு இருந்த சர்ப்பம் அவர் கடிக்க ஆரம்பித்தார். இந்த சர்ப்பம் கர்த்தர் அனுப்பினார்னு எழுதப்பட்டது காரணம் என்னன்னா பாதுகாப்பு. அது வரைக்கும் அங்கதான் இருக்கிறது. சர்ப்பம் மரணத்தை கேட்டாங்கல்ல, இப்ப மரணம் வந்து உடனே எங்கதான் ஓடினாங்க, மோசேகிட்ட. அவருடைய சமூகம் விட்டால் நமக்கு வேற கதி எங்க? ஆமென். எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி இயேசுகிட்ட தான் வரணும். அவர் தான் ஜீவனை கொடுக்க முடியும், அவர் தான் விடுதலை கொடுக்க முடியும், அவர் தான் நித்தியத்தை கொடுக்க முடியும். அவரை அல்லாமல் ரட்சிக்க இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை இல்லை இல்லை. ஆமென். மோசே தேவனிடத்தில் கேட்கிறான். மோசேக்கும் ஒரு பக்கம் என்ன செய்யுதுன்னு எங்கெல்லாம் இருக்கிறாங்க, சகோதரிங்க இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, ஸ்திரீகள் ஆண்கள் எல்லாருமே பாம்பு அவர்களை சுற்றி கொண்டிருக்கிறது. பெரிய வண்ணாந்தரம், லட்சக்கணக்கான ஜனங்கள். இந்த பாம்பை எப்படி ஓட்டுறது, எப்படி இவங்களை காப்பாத்துறதுன்னு தெரியலையே. ஐயோ, கர்த்தருக்கு விரோதமாய் பேசி இப்படிப்பட்ட ஒரு ஆக்கினை இவர்கள் வரவழைத்து கொண்டார்களே, மரணம் இங்கேயே வந்து விட்டதே. எல்லாரையும் பாம்பு கடிச்ச எல்லாருமே என்னதான் ஆகணும்? யார் ஓடி போய் காப்பாத்துறது? எல்லாரையுமே தான் பாம்பு கடிச்சு. என்ன செய்யறதுன்னு வரவழைச்சு போக வைக்க பாருங்க. மோசே வெண்கலத்தை அதை அக்கினிலே போ, அதை சுட்டெரித்து அதுக்கு பாம்பு உருவத்தை கொடுத்து, ஏதோ ஒரு பாம்பு என்ன பாம்பத்தை, எந்த பாம்பு தேவனுக்கு பேச வை, எந்த பாம்பு இப்ப மரணத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதோ அந்த பாம்பை பார்த்து பார்த்து பொழுது பாம்பை வெறுத்து பேசித்து. அதே போலதான் தேவனுடைய பாவம் மனிதர்கள் பாவத்திலிருந்து ஆக்கும்படி, மனிதனுடைய வியாதி கட்டுகள் ஆக்கும்படி, நம்மை தலை குனிந்தவர்களை தலை உயர்த்தும்படி, சாக நிலைமையில் இருந்தவர்கள், மரணத்தின் வாசல் இருந்தவர்கள், பாதாளத்தினால் கட்டப்பட்டு இருந்த நம்மை விடுவிக்கும்படி அவர் வெண்கலத்தை எடுக்கவில்லை, தன் சொந்த குமாரனையே எடுத்து அந்த பாவத்தை ஜெயிக்கும்படி, பாவம் அறியாத அவர் நமக்காய் பாவமாக்கப்பட்டார். காரணம், நீதி அறியாத நான் நீதிமான் ஆவதற்கு, ஜீவன் அறியாத நான் ஜீவன் பெற மரணத்தை அவர் ருசி பார்த்தார். சாபத்திலிருந்து நான் விடுதலையாக அவர் சபிக்கப்பட்டார். என் வியாதி அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு சிலுவையில் அவ்வளவு கொடூரம் அவர் பார்த்ததுக்கு வேதத்துல இங்க தேவனை மகிமை விளங்கினது மரணம் வந்தது. ரோமர் 6:23 எல்லாரும் பாவம் செய்தது, பாவத்தின் சம்பளமே மரணம், தேவனுடைய கிருபாவரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கும் நித்திய ஜீவன். ஆமென். பாவம் நாம செஞ்சோம், சம்பளம் யார் தான் வாங்கியிருக்கணும்? நாம தான் வாங்கியிருக்கணும். இயேசு சிலுவையில வாங்கினாரு. இந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்க்கிற அளவுக்கு கூட இவங்க பிரச்சனை இருக்குது. இந்த பாம்பு மாதிரி தான் அந்த பாம்பு இருக்கு.
பாம்பு பாம்பு. இயேசு நமக்காய் பாவமாக்கப்பட்ட பவுல் 3 இடத்துல இயேசு பவுல் அறிவுபூர்வமானவன். பவுல் சொல்லுகிறார், பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். பேதுரு மேன் ஆஃப் ஆக்ஷன். பேதுரு 1 பேதுரு 2 வாசிக்கிறோம், பாவம் செய்யாத அவர் நமக்காய் பாடுகளை சகித்து கொண்டார். யோவான் மேன் ஆஃப் ஹார்ட். அவன் இமோஷன் மூலியமா அவன் சொல்றான், இயேசு பாவம் இல்லை, ஆனாலும் அவர் சரீரத்தில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 3 விதமான பாவங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். இந்த சர்பம் செய்யப்பட்ட சர்பத்தை போல பிதா தன் குமாரனை பாவத்துக்கு நமக்கு நிவர்த்தி செய்வதற்காக தன் குமாரனை பாவமாக்கினார். அவர் மகிமையை விலகினார். இயேசு பிதாவினுடைய மகிமை இழந்தவராய் ஏலி ஏலி லாமா சபதானி என்று ஏன் கூப்பிட்டார்? நீங்களும் நானும் அவரை பிதா என்று கூப்பிடுவதற்காக சொந்த குமாரனை கொடுத்து உங்களையும் என்னையும் குமார்த்திகளாய் மாற்றி கொண்டாரே, அதற்கு கொடுத்த கிரயம் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார். இதுதான் மறுபிறப்பு. நிக்கதேமுக்கு கொடுக்கப்பட்ட குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு குமாரன் கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்பட்ட குமாரனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது இந்த மறுபிறப்பு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள். மறுபிறப்பு என்பது ஒரு வாட்டி ஞானஸ்தானம் எடுத்துட்டு அல்ல, தினதோறும் உங்களுடைய அனுபவமா இருக்கணும். தினதோறும் அனுபவம். ரோமர் 5:5 வாசிங்க. ஆமென். இந்த நம்பிக்கை சிலுவையில் அறியப்பட்ட இயேசுதான் பிதாவின் அன்பு என்று நீங்கள் உணரும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அது ஊற்றப்பட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Hallelujah. எங்களை வாழ வைக்க வெண்கல சர்பமானி, எங்கள் வாழ வைக்க சர்பமானி, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம் ஐயா, நோக்கி பார்ப்பதினா பிழைத்து கொண்டோம் ஐயா. ஐயா எனக்காக உலகின் ரட்சகரே, நல்லதோ தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு ஆண்டுடைய வார்த்தை பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, 20 சொல்லுது, ஆபத்து நாளில் கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கணும்னா நம்மளாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமென். பேசினா அவர் கேட்கறதுக்கு என்ன இருக்காது. ஆனால் என்ன பிரச்சனை நேரத்தில் ஜெபம் பண்ண முடியாது. நாம் நினைக்கணக்கா பிரச்சனை குடும்பத்தில் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு பிரச்சனை வைங்க, என்ன பண்ண முடியாது. பிரச்சனையில் நம்ம அதான் புள்ளிவாய் சர்பம் கீழே என்ன பண்ணுது, பாம்புங்க இப்போ என்ன பண்ணுதுங்க. அடுத்த வாரம் 1 நாள்
நாளைக்கு வந்து கிளப்பிட்டு எல்லாம் மேலே பார்க்குறீங்களா, கீழே பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரச்சனை அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கடிக்குது, கீழே கடிக்குது. எங்கே தான் பார்ப்போம் நம்ம, பாம்பு இருக்குண்ணா. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது, மேலே பார், வெண்கல சர்பத்தை மேலே பார். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு அது என்னவா தெரியும், பெருசாக தெரியும். ஆமென். நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க, எங்கேயோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையில்லாதவங்க யாரோ என்ன நாத்தனாரோ உலகத்தையும் வேறு யார் தெரியாது பெரிய அது அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் தேவையில்லாத வர போகிறாரு. அதேதான் இந்த ஒரு 4 அவளை கண்ட தேவனுக்கு 4 தான். அதையும் இந்த மாதிரி வச்சிருக்கிற மூதேவினா கோவப்படாதீங்க, பேர் தேவி, நான் 3 போன்னு சொன்னேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். அப்போது பிரச்சனைகளில் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்க முடியறதில்ல. அப்போது அந்த நேரத்தில் நீ ஆண்டவரை நோக்கிப்பார். ஆமென். வியாதி நேரத்தில், கலக நேரத்தில், கர்ச்சம் நம்ம கைவிடப்பட்டிருக்கிற நேரத்தில் தேவனை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். கர்த்தர் ஒருபோதும் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆலயத்தினுடைய வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, மேலேருந்து வேலை நடந்துருக்குது. எல்லாம் சிமெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கர்த்தருக்கு சுற்றுறோம். இன்னும் நல்ல ஒரு பெயிண்ட் போடணும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இது என் மேலே இருக்கு. அல்லேலூயா. உண்மைதான். ரொம்ப டென்ஷன் பண்ணிக்க ஆண்டு எவ்வளோ கொடுக்குறாரோ அவளை என்ன பண்ண கேட்டார். ஐயா என்ன பண்ணுவீங்க, அரையும் குறையுமா ஆண்டு உங்களை கேட்பாரு. என்ன மகனே ஏன் கட்டலன்னு கேட்டா. ஆண்டவரே, நான் யார்ட்டையும் ஸ்பான்சர் வாங்கல, விசுவாசி கொடுத்த காணிக்கையில் வச்சு இவ்வளோ விட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண. அதனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஒரு வருதுன்னா போகிறது, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அல்லேலூயா. அதனால் அப்படி ஆண்டவர் நம்ம பண்ணுங்க. மே மாதம் ஒரு நல்ல இந்த முடிஞ்சு தாயின் கருவில் உருவாகும் தாய் உருவாகும் என்ன நீ. இந்த பாட்டு எவ்வளோ பேருக்கு தெரியும்? இந்த பாடல பாடின ஒரு அருண் பாலா ஒரு பேர், அருமையான பாலா. அப்படி வை. அதனால சாட்சி ரொம்ப ஆசீர்வாதம். ஊரா என்னத்துக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க. ஐயா அமெரிக்கா போய்க்கிறார், என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், அங்கே குப்பை பொறி கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி இருக்காங்க கதை. சந்தோஷ் டெல்லிக்கு போயிருக்கிறார், அவங்கள மருமக டெல்லிக்கு போய்க்கிறாரா, என்ன பண்றாரு, அங்கே பார்லிமெண்ட் சுற்றி குப்பை பொறி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்குங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி இருக்கும் அவங்க அப்பா அம்மா குப்பை பொறுக்கிறதுக்கும் எனக்கு தெரியாதான். வேலைக்கு போய் அப்போ பண்ணுச்சு ஊரா போகிறாங்களோ ஒரு நாள் இவனுக்கு தேவ பிள்ளை ஒரு நல்ல சாப்பாடு அவங்க நம் நாவல்ல அங்கே இருக்கிற பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கிட்டான். அல்லேலூயா. நான் ஏற்றுக்கொண்ட ஒரு விதம், நான் ஏற்றுக்கொண்டது ஒரு விதம். குப்பை தொட்டியில் அந்த உயர்த்தப்பட்ட இயேசு இறந்தவனையும்
தாழ்ந்தவனையும் அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தான் இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். தாயின் கரு உருவாவதற்கு முன்னே, என் தாய் உருவாவதற்கு முன்னே என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர். அதனால் மே மாதம் அவரை கூப்பிடலாங்களா? இந்த சாட்சி நல்லா இருக்குது. காலில் மட்டும் சாயந்தரம் காசு கேட்கக்கூடாது. உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். கஞ்ச பிசினாரி மார்வடி உங்ககிட்ட போய் கேட்ப. நான் காஞ்சி பீஞ்சி கஞ்ச மார்வடி பஞ்ச பரதேசி போதும்பா. சரி விட்டுட்டேன் காசு கேட்பேனா உங்ககிட்ட? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, கூப்பிட்டு ஒரு நாள் நம்ம வயசுல அதெல்லாம் வேண்டாம். ஏசப்பா நாம மகிமைப்படுதா? மே மாதம் கூப்பிடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வினோத்குமார் காட்சியும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்காதனால 6000 ரூபாய் வாடகை கட்டுங்க. கஷ்டப்பட்டு பார்த்துட்டு வந்து கஷ்டப்பட்டு 1 லட்சம் ரூபாய் இருந்தால் மாதம் 10,000 ரூபாய் கற்றுக்க சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்லுங்க? தப்பாக நினைக்காதீங்க. பைக்கு சொல்லுங்க. உங்ககிட்ட சிவகுமாருக்கு ஒரு பைக் கொடுங்க. யாரா பைக்கு தானே யாரா கொடுப்பாங்க. சொல்ல வேண்டிய கடமை சொன்னேன். ஒரு தம்பி வந்தார். ஐயா, ஆமாம், சொல்ல வேண்டியது என் கடமை. ஜெபம் பண்ண வேண்டியது கடமை. யார் எத்தனை முறை சகோதரங்க ஆண்டவரே எவ்வளோ உதவி வினோத் இவங்களுக்கெல்லாம் கற்றுக்க சொல்கிறோம். அதனால் கொடுக்காதல்ல, ஜெபத்துக்காக சொல்ல வேண்டிய கடமை என்ன பண்ணிடுறேன் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம நல்ல பாடலை பாடும்போது ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக அந்த பாட்டு யார் நல்லா பாடுவீங்க? தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பாடுறிய மகளே, எஸ்தர் பாடுறிய மகள் பாட்டு கரெக்ட். என்ன மாதிரி சபையில் எல்லாரும் பாடலாம். எல்லாருக்கும் ஒரு நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாரு. இந்த கதை கட்டுற ஆளுங்களுக்கு என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுது, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுது, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே